பதஞ்சலி யோக சூத்திரம் 4 பாதங்களை உடையது. சமாதி பாதம், சாதன பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம். சமாதி பாதத்தை பார்த்து இப்பொழுது சாதன பாதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சாதன பாதத்தில் முதல் சூத்திரம் கிரியா யோகா விளக்கப்படுகிறது. கிரியா யோகத்தின் பலன் 2வது சூத்திரத்தில். அதன் பிறகு கிளேசங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. கிளேசங்கள் 5 வகைப்படும். 5 வகையான கிளேசங்களுக்கும் அவித்யாதான் சேத்திரமாக இருக்கிறது. ரமண மகரிஷி எல்லாத்துக்கும் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அகங்காரம், ஈகோ தான் அப்படின்னு சொல்வார். புத்தர் எல்லா துன்பங்களுக்கும் ஆசைதான் காரணம். இங்க பகவத்கீதையோ பதஞ்சலி யோக சூத்திரமோ அதற்கெல்லாம் கூட காரணம் அவித்யாதான் சொல்லப்படுகிறது. அப்படி அவித்யா என்பது என்ன? அஸ்மிதா என்பது என்ன? ராகம் என்பது என்ன? துவேஷம் என்பது என்ன? இவைகள் எல்லாம் அபினிவேசம் என்பது என்ன? 9வது சூத்திரம் வரைக்கும் இந்த கிளேசங்கள் சொல்லப்படுகிறது. இவற்றை நாம் பிரதிபிரசவம் செய்ய வேண்டும். அதுதான் அதை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு வழி. அதை முதலில் சூக்ஷ்மமாக செய்ய வேண்டும். பிறகு தியானம் செய்து அதை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். இது வரைக்கும் 11 சூத்திரங்கள் முடிந்தது. ஒருவேளை அப்படி நாம அந்த கிளேசங்களை அழிக்கவில்லை என்றால் என்ன செய்யும்? கிளேச மூலக கர்மாசயக திருஷ்டா திருஷ்ட ஜென்ம வேதனீயக. கிளேசங்கள் அதாவது நாம் அனுபவித்த துன்பங்கள் மூலமாக இருந்து கர்மாசத்தை கொடுக்கும். கர்மாசயம் என்றால் வினைப்பதிவுகள், இதை கொடுக்கும். அது பலனை கொடுக்கும். எப்பொழுது? திருஷ்டா திருஷ்ட ஜென்ம வேத நீயகா. இந்த ஜென்மத்திலேயோ இன்னும் வரக்கூடிய ஜென்மத்திலேயோ அது அதனுடைய வெளிப்பாடு மீண்டும் நமக்கு கொடுக்கும். துன்பம் துன்பத்தையே கொடுக்கும். சதி மூலே தத் விபாகோ ஜாத்யாயுர் போகா. இங்க இருந்து நம்ம பார்க்கணும். சதி மூலே என்றால் எது மூலம்? ஏற்கனவே முன்னாடி பார்த்தமே. இந்த கிளேச மூலக அப்படின்னு சொல்லும் போது கர்மாசயகன் சொன்னோம். கிளேசம் மூலமாக இருந்து கர்மாசயத்தை கொடுக்கும். அந்த கர்மாசயம் தான் இந்த சதி மூலேன்னு சொல்லப்படுது. அது மூலமாக இருந்து தத் விபாகோ. விபாக்கம் என்றால் பலன். பலன் அப்படின்னா இங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரிப்பெனிங் ஃப்ரூஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃப்ரூட். ஃப்ரூட்னா பழம். தமிழ்ல இருக்கக்கூடிய மாம்பழம் அது போல பலன் அப்படி சொல்லுவோம். பலன் ஆக்சுவலா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அதனுடைய பலன் என்ன ஆகாது கொடுக்கும் அப்படின்னா, அதனுடைய பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜாதி ஆயுர் போகம் 3 விஷயத்தை கொடுக்கும். இந்த ஜாதி ஆயுர் போகம் என்ற 3 வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் ஒரு உதாரணம். ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு உயிர் ஜனனம் எடுக்கிறது என்றால் அதற்கு என்ன இருக்கிறது? ஜாதி இருக்கிறது. ஜாதி என்றால் பிறப்பு. இதுல வன்னிய ஜாதி, அந்த ஜாதி, இந்த மாதிரி ஜாதி சொல்றோம், அந்த ஜாதி அல்ல. ஜாதி என்றால் உயிர் ஜெனித்தல், பிறப்பு. அந்த ஜாதி ஒரு குழந்தை பிறக்கிறது. ஓகே, அது பிறந்தவுடன் அதுக்கு ஜாதி வந்துடுச்சு. ஜாதி இருக்கிறதுனாலதான் அது பிறப்பு இருக்கு. பிறந்த குழந்தை உடனே இறந்து விட்டால் அதற்கு ஆயுள் காலம் இல்லை. ஒருவேளை அந்த பிறந்து உயிரோட ஒரு குழந்தை இருக்கிறது, அதற்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, அதுக்கு எந்த விதமான புலன்களும் வேலை செய்யாது. அப்படின்னா அதற்கு போகம் இல்லை என்று அர்த்தம். இப்ப நமக்கு இந்த 3மே இருக்கிறது. பிறந்திருக்கிறோம், ஆயுட்காலம் இருக்குது, போகம் இருக்கிறது. ஜாதி ஆயுர் போகம். சோ பழைய கர்மத்தின் பழைய துன்பத்தின் வினைப்பதிவு எதை கொடுக்கும் என்றால் ஜாதி ஆயுர் போகம் என்ற 3ஐ கொடுக்கும். இந்த 3 தான் நமக்கு கொடுத்திருக்குது. அப்ப இந்த 3ம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எது காரணம்? எனி ஒன் ஆன்சர் ப்ளீஸ். நமக்கு ஜாதி ஆயுர் போகம் இருக்கிறது, இதுக்கு எது காரணமாக இருக்கும்? கர்மா. என்ன கர்மா? முன்பிறவி கர்மா. முன் ஜென்மத்துல நாம துன்பம் அனுபவித்திருக்க வேண்டும்.
அத்துன்பம் அது கர்மாசயமாக பதிவாயிருக்க வேண்டும். அந்த கர்மாசயம் இப்பொழுது நமக்கு இதை கொடுத்திருக்க வேண்டும். இதனாலதான் நமக்கு ஜாதி ஆயுர் போகம் இருக்கு. ஓகே, சூத்திரம் புரிஞ்சிருக்கும். சதி மூலே தத் விபாகோ ஜாதி ஆயுர் போகா. 12, 13 நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. கிளேச மூலக கர்மாசயோ திருஷ்டா திருஷ்ட ஜென்ம வேதனீயகா. கிளேசம் மூலமாக இருந்து கர்மாசயத்தை கொடுக்கும். கர்மாசயம் திருஷ்டா திருஷ்ட ஜென்மத்துக்கு வேதனையை கொடுக்கும். அப்படின்னா நாம ஒரு துன்பத்தை அனுபவித்தால் அது எந்த துன்பம் அனுபவிக்கின்றோமோ அது நமக்குள்ளார பதிவாகும். அந்த பதிவு மீண்டும் விளையும் பொழுது இந்த ஜென்மத்துல விளையலாம், அல்லது இனி வரக்கூடிய ஜென்மத்துக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. இப்படி இது வேதனையை கொடுக்கும். சதி மூலே தத் விபாகோ ஜாதி ஆயுர் போகம். ஜாதி ஆயுர் போகம் நமக்கு இப்ப கொடுத்தது போல மேலும் ஜாதி ஆயுர் போகம் கொடுக்கும். என்ன வகையான ஜாதி, அதாவது என்ன விதமான பிறப்பு நாம் எடுப்போம் என்பது இந்த கர்மாசயம் தான் முடிவு செய்யும். கர்மாசயம் முடிவு செய்கிறது. இப்ப நம்ம கிரியா யோகம் தியானம் பண்ணிட்டா நமக்கு கர்மா வராத, மூல கர்மா இருக்காதா? அப்படி கிடையாது. கிரியா யோகம் பண்ணிட்டா உங்களுடைய கர்மாவை நீங்க பலவீனப்படுத்தலாம், அவ்வளவுதான். கிரியா யோகம் தியானம் வந்து இப்ப நம்ம பலவீனம் தான் படுத்த முடியும், அழிக்க முடியாது. பழைய கர்மாக்களை அழிக்க முடியாது, அதுக்கு வேற வழி இருக்கு. நமக்கு இந்த சூத்திரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்துச்சுல, கிரியா யோகா தியானம் 2 வழியில நம்ம பலவீனப்படுத்தி குறைச்சலாம். ஆமா, அப்ப அப்படி பண்ணாலும் நமக்கு மூல கர்மா இருக்கத்தான். கர்மத்தை அழிக்கிறது இல்ல நாம, அதுல என்ன கிளேசங்களை தனுகரணம் பண்றோம், துன்பங்களை அழிக்கின்றோம். ஒருவேளை நீங்க அந்த துன்பத்தை அழிக்கலன்னா அது வந்து நமக்கு ஜாதி ஆயுர் போகத்தை கொடுத்துரும், கர்மாசயத்தை கொடுத்து இது பண்ணும். இப்ப நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற மூட்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வேலை அப்புறம் இருக்கு, அதுக்கு தனியா பிராக்டிஸ் போகணும். இப்ப ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, உள்ளார சேர்றத முதல்ல நிறுத்தணும். எல்லா யோக தத்துவங்களுக்கும் என்ன வேலை அப்படின்னா, புதுசா டெபாசிட் பண்ற வேலையை நிறுத்தணும். அருணாச்சலம் படத்துல அவங்க அப்பா எத்தனை கோடி கொடுத்தாரு செலவு பண்றதுக்கு? 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணும். ஆனா முதல் வாரத்துல என்ன ஆச்சு செலவு பண்ண ஆரம்பிச்ச போது? எனி ஐடியா? குதிரைப்பந்து என்ன ஆச்சு? எலெக்ஷன்ல என்னது என்னாச்சு? எல்லாம் வருமானம் ஆயிடுச்சு. சோ அப்படி வருமானம் இருந்தா எப்படி செலவு, அது எப்படி தீர்க்க முடியும்? சோ முதலில் நமக்கு வருமானத்தை நிறுத்த வேண்டும். புதியதாக வினைப்பதிவுகள் சேருவதை நிறுத்த வேண்டும் முதலில். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நிறுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ளார இருக்கிறத கழிக்கிறத பத்தி நாம முயற்சி பண்ண முடியும். அப்போ இந்த 2 விஷயம் பாருங்க, கிரியா யோகம் இருந்தாலும் சரி, துன்பங்களை நிறுத்து அப்படின்னு சொல்லுது. சமாதி பாத்துல போய் பாருங்க, சித்து விருத்தி நிரோதம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ எப்படியா இருந்தாலும் புதிய விஷயங்கள், புதிய கர்மாக்கள், புதிய வினைப்பதிவுகள் உள்ளே போய் சேரக்கூடாது, அவ்வளவுதான். அதுவும் ஸ்பெசிபிக்கா அதுக்காக நீங்க அனுபவிக்கவே கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் துன்பத்தை அனுபவிக்க கூடாது. இதான் மெயின் பாயிண்ட். எல்லா உயிர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் தான் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பது தான் நோக்கம். ஆனால் தான் துன்பத்தில் இருப்பது தெரிவதில்லை. இன்னொன்னு, அந்த துன்பத்தை நீக்குவதற்கு எவ்விதமான முயற்சியும் எடுப்பதில்லை, இவ்வளவுதான். அப்ப துன்பத்தை அனுபவிக்காமல் இருப்பதற்கு என்ன வேணும் அப்படிங்கறது தான் முதல்ல இந்த சூத்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதற்கு கிரியா யோகம் வேண்டும். ஒருவேளை நீங்க கிரியா யோகம் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த 12, 13 வந்து நிக்குது. 12ல நமக்கு அது கர்மாசயத்தை கொடுக்கும், பல ஜென்மங்களுக்கு வேதனையை கொடுக்கும். அந்த கர்மாசயம் எப்பேற்பட்ட வேதனை, அடுத்த ஜென்மம் சொன்னா அப்ப அதிர்ஷ்ட ஜென்மம் எப்படி வரும்? அதுல ஜாதி ஆயுர் போகம் இந்த 3ஐ கொடுக்கும். அப்போ நமக்கு ஜாதி ஆயுர் போகம் என்பது எதன் அடிப்படையில் அமையுதுன்னா, பழைய கர்மாசயத்தின் அடிப்படையில் அமையுது. இதுல போகா, கடைசி வார்த்தை போகா, ஜாதி ஆயுர் போகம்.
போகம் என்பது என்ன? நாம் அனுபவிக்கின்ற சுக துக்கம். தே அவைகள் அந்த ஜாதி ஆயர் போகம் என்பது தே ஹலாத பரிதாப பலாகா. இப்ப ஜாதி அப்படிங்கிறது ஒரு பிறப்பு இருக்கு. ஒருவன் நல்ல பணக்கார வசதியான வீட்டுல பிறக்கிறான், ஒருத்தன் ஏழை வீட்டுல பிறக்கிறான், ஒருத்தன் நல்ல ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு வீட்டுல பிறக்கிறான். இது போல இந்த பிறப்பு ஜாதி என்பது ஏன் வேறுபடுகிறது? ஒருவன் பிறந்த பிறகும் அவனுடைய வளர்ச்சியில பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது. இது எல்லாம் எதனால் நிகழ்கிறது? ஒருவனுடைய போகம் என்பது சுக துக்கமாக இருப்பது இங்க 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஹலாத பரிதாப அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஹலாத அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிவன் ஏதாவது பேரு அப்படி கேள்விப்பட்ட மாதிரி? நோ ஐடியா. பிரகலாதன். 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 நைஸ். பிரகலாதன். பிரகு என்றால், பிரக் என்றால் இறைவன். இறைவனுடைய ஆனந்தம், இறை ஆனந்தம், அதாவது பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடிய, அதாவது சுகத்தின் உச்சபட்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சுகமாக இருக்கக்கூடியவனை இங்க ஹலாத என்று அந்த வார்த்தை ஒருத்தன் சந்தோஷத்தின் உச்சியில் இருப்பதை பிரகலாதன் என்று பெயர் வைத்தது போல், இங்கே இறைவன் அனுகிரகம் பெற்றவர்கள் அல்லது அந்த மாதிரி இறை சுகத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு ஹலாத என்ற பெயர். பரிதாப என்ற வார்த்தை எவன் ஒருவன் துக்கப்படுகிறானோ அதனுடைய உச்சபட்ச துக்கத்தை இங்க பரிதாப என்று சொல்லப்படுகிறது. சோ ஹலாத பரிதாப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த சுக துக்கத்தினுடைய வேறுபாடு, எதனுடைய பலன், என்ன காரணம்? ஹேத்துன்னா காரணம். என்ன காரணமாக இருக்கிறது? புண்ணியா புண்ணிய பலன் காரணமாக இருக்கிறது. புண்ணியத்தின் பலனோ அல்லது அப்புண்ணியத்தின் பலனோ இதற்கு காரணமாக இருக்கிறது. புண்ணிய பலன் ஹலாத, அபுண்ணிய பலத்தின் பலன் பரிதாப. அப்புண்ணிய மீன்ஸ் நத்திங் பட் பாபா. பாப புண்ணியம் சொல்றத இங்க புண்ணியா அப்புண்ணியம் அதை சேர்த்து சொல்லும் போது புண்ணியா புண்ணியம்னு சொல்றோம். தே ஹலாத பரிதாப பலாகா புண்ணியா புண்ணிய ஹேத்துத்வாத். சோ ஒருத்தன் சுக துக்கம் இஜென்மங்களில், நீங்க பார்க்கின்ற ஜென்மங்களில் அனுபவிப்பதற்கு காரணம் அது முன் வினையின் அந்த புண்ணியம் அப்புண்ணியமே காரணமாக இருக்கிறது. அதன் பலனை தான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இனி வருகின்ற பிறவியிலும் இதுவே அடிப்படையான தத்துவம். சுக துக்கத்துக்கு கான்செப்ட் கிடைச்சிருச்சு. அப்ப இந்த உலகத்தில் எது சுகம் எது துக்கம்? எப்படி இந்த சுக துக்கம் பரிணமிக்கிறது? எப்படி ஹலாதங்கிறது பரிதாபம் மாறுகிறது? இந்த உலகத்தில் வாழுகின்ற எந்த மனிதனாலும் ஒருவன் தன்னுடைய உணர்ச்சிகளை சுகமாகவோ அல்லது துக்கமாகவோ வைத்திருக்க முடியாது. ஒருவன் ஒரே மாதிரியான உணர்ச்சிகளை வைத்திருக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த மனமானது குணங்களால் ஆனது. மனம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் குணங்களால் ஆனது. அந்த குணங்கள் 3 வகை. பிரகாச கிரியா ஸ்திதி, சத்வா ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள். அப்போ நமக்கு எது இருந்தாலும் அது சில நேரங்கள் தான் இருக்கும், அதன் பிறகு அது மாறிவிடும். நமக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது மாற்றத்திற்கு உட்பட்டது. இது மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் இது எப்படி மாற்றம் அடைகிறது? ஒரே ஒரு சூத்திரம், இது வாழ்க்கையில எப்படி பொருந்தும் தெரியுங்களா? இந்த ஒரு சூத்திரத்தை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு மட்டும் அல்ல, எல்லா சூத்திரம் நம்ம மனப்பாடம் பண்ண போறோம், விட போறதுல. இத ஒண்ணு அப்படி மனசுல வச்சுக்கிட்டா, உங்ககிட்ட யாரெல்லாம் ஆசைப்பட்டு துன்பத்துல துக்கத்துல வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு சூத்திரத்தை சொல்லியே அவங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம், அவங்களோட துக்கத்தை நிவர்த்தி பண்ணிடலாம்.
பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைஹி குணவிருத்தி விரோதாச்ச துக்கம் ஏவ சர்வம் விவேகினஹ. வார்த்தைகள் மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைஹி குணவிருத்தி விரோதாச்ச துக்கம் ஏவ சர்வம் விவேகினஹ. இப்படி வார்த்தைகள் இருக்கு. இந்த ச அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தையை பிரிக்க போகுது. அண்டுன்னு அர்த்தம். சன்னா அண்டு. பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைஹி மீன்ஸ் பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம். இப்படி 3 வகையான துக்கத்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. பரிணாம துக்கம் என்றால் ஒரு உணர்ச்சியானது அது துக்கமாக பரிணமிப்பது. உதாரணம் வேண்டுமா? ஒருவன் பசியோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு 10 மாம்பழம் கிடைக்கிறது. ஒரே மரத்தில் 10 மாம்பழம் கிடைக்கிறது. முதல் மாம்பழம் நன்றாக சுவையாக இருக்கிறது. 2ஆம் மாம்பழம் நன்றாகத்தான் இருக்கிறது. 3ஆம் மாம்பழமும் கொஞ்சம் சற்று அதனுடைய ருசி குறைகிறது. 10ஆவது மாம்பழம் சாப்பிடும் பொழுது அவனுக்கு அந்த மாம்பழத்தின் சுவை இருப்பதில்லை. இதே ஒரு ஜாங்கிரி நினைச்சு பாருங்க. 10 ஜாங்கிரி உங்க கையில இருக்கு. முதல் ஜாங்கிரியும் 2ஆவது ஜாங்கிரியும் இருக்கின்ற டேஸ்ட் 10ஆவது ஜாங்கிரியில் இருக்காது. 10ஆவது ஜாங்கிரி சாப்பிடும் போது வாமிட்டு வரும், கொமட்டிட்டு வரும். ஏன்? சுகம் அதே ஒரே எண்ணெயில போட்டது, ஒரே பாகுல போட்டது, ஒரே ஜாங்கிரி தான். அப்போ சுவை என்பது நம்ம கிட்ட இருக்கா, அதுகிட்ட இருக்கா? சோ நமக்குள்ளார ஒரு சுகமானது, ஒரு உணர்ச்சியானது எப்படி தன்மாற்றம் அடைகிறது, எப்படி பரிணமிக்கிறது? சுகம் என்று ஒன்று நிலையாக நிற்க முடியாது. அது எப்படி பரிணமிக்கும்? இது ஒரு விஷயம், பரிணாம துக்கம். இன்னொன்னு தாப துக்கம். இந்த தாப துக்கத்துல தாபத்ரயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 3 விதமான துக்கம் இருக்கு. அத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தாப துக்கம் 3 விதத்துல நமக்கு மனிதனுக்கு துயரமானது வந்துகிட்டே இருக்கும். சம்ஸ்கார துக்கம் இது சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே பார்த்துட்டோம். பாப புண்ணியத்தின் அடிப்படையில அந்த அப்புண்ணியத்தின் அடிப்படையில சம்ஸ்கார துக்கம் கிடைக்கும். இந்த பரிணாம துக்கத்துக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கப்படுது. எதையாவது ஒன்றை சுகம் என்று அனுபவித்தவுடன் மீண்டும் எனக்கு அந்த சுகம் வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அந்த ஆசையின் மூலமாக மீண்டும் அது விருப்பமாக அது எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது அது மீண்டும் துன்பமாக பரிணமிக்கிறது. இப்படி துன்பம் பரிணமிப்பதற்கு காரணம் உண்டு. தாபத்திரயம், அத்தியாத்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். அத்தியாத்மீகம் என்னுடைய ஆத்ம, என்னால் நடக்கக்கூடிய நான் செய்கின்ற செயலால் வருகின்ற விளைவு துன்பம். பௌதிகம் இயற்கை சீற்றம், வேற்று உயிர்கள் எடுத்து பகை. இந்த 3 விதமான தாப துக்கங்கள் உண்டு. சம்ஸ்கார துக்கங்கள் இதுக்கு அடுத்து மற்றும் அப்படிங்கிறது தான் ச அப்படின்னு அண்டு. அது போட்டு குணவிருத்தி விரோதம் அப்படின்னு சொல்லப்படுது. குணவிருத்தி விரோதம்னா என்னது? குணவிருத்தி அப்படின்னா இந்த 3 குணங்களின் சேர்க்கையால் விளைகின்ற விளைவு இருக்கே, அதுதான் குணவிருத்தி அப்படின்னு அர்த்தம். இந்த 3 குணங்களும் ஒன்றுக்கு ஒன்று எதிரியாக இருக்கிறது. ஒன்றும் 3 குணங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியது. ஆனா ஒன்னோட ஒண்ணு நிலை நிற்காது. இந்த 3 குணங்கள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறதுனால ரஜசம், சத்துவம், தமஸ், இந்த 3 குணங்கள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறதுனால துக்கம் ஏவ சர்வம் விவேகினஹா. விவேகினஹா யாரு விவேகிகள்? ஞானிகளை இங்கே விவேகிகள், கற்றறிந்தவர்கள், பகுத்து அறிந்தவர்களை விவேகிகள் என்று சொல்கின்றோம். அவர்கள் சொல்வது, அவர்கள் அறிவது என்னவென்றால் துக்கமேவ சர்வம், அனைத்தும் துக்கமயமானது, எல்லாமே துக்கம்தான். ஏன்? இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிணாம தாப சம்ஸ்கார துக்கை. பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம்.
மேலும் குணவிருத்தி விரோதாச்ச. சோ நம்மளுடைய குணங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடு அடைவதனால் எந்த ஒரு உணர்ச்சியும் அது சுகத்திலேயோ துக்கத்திலேயோ எங்கும் நிற்கவே முடியாது. இப்படி இந்த உணர்ச்சிகள் மாறுகின்ற காரணத்தினாலும் துக்கம் ஏற்படுவதற்கான இவ்வாறான காரணங்கள் இவ்வுலகில் இருப்பதனால் இவ்வுலகில் இருக்கக்கூடிய சர்வமும் துக்கமயமானது. இப்ப என்ன நமக்கு தோணும், இதுல இருந்து வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? யாராவது வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, நான் இதை அடைய வேண்டும் என்று முயற்சித்தேன், எனக்கு இது கிடைக்கவில்லை, கிடைக்காத காரணத்தினால் எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது. சென்ற ஒரு எபிசோட்ல ஏதோ ஒரு அனுபவத்தில் இவ்வாறான சுகம் எனக்கு கிடைத்தது, இப்பொழுது மீண்டும் அது எனக்கு கிடைக்கவில்லை. இப்படி யாராவது உங்களிடம் புலம்பினால் அவர்களுக்கு இந்த சூத்திரத்தை சொல்லுங்கள். அது இப்படி பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம் அனைத்தும் துக்கமயமானது. இதனால் அது துக்கத்தை தான் கொடுக்கும் என்ற தெளிவு நமக்கு வந்தால் அதை நாம் கைவிட்டு விடுவோம். என்ன ஆகும்? வைராகியத்திற்கு நம்மை இட்டு செல்லும். சோ இவ்வாறான விஷயங்கள் அனைத்தும் துக்கமயமான இதற்கு நாம் ஏன் ஆசைப்பட வேண்டும்? இதை விட்டு நாம அடுத்து நகருவோம் என்ற ஒரு பக்குவம் நமக்குள்ள வந்துடும். அவ்வளவு ஒரு அற்புதமான சூத்திரம். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைஹி குணவிருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேக்கினக. சோ இதை நீங்க இது மாதிரி பயன்படுத்தலாம். சரி, இப்பேற்பட்ட துக்கமயமான இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ்வது? எப்படி இந்த துக்கத்தை நம்ம ஓவர் கம் பண்றது? ஏற்கனவே ஓவர் கம் பண்றதுக்கு 2 வழி சொன்னோம். ஒண்ணு கிரியா யோகம் பண்ணி அதை வந்து சூக்ஷ்மமா பண்ணி அதை வந்து நாம தியானத்தால முழுசா அழிச்சிடணும்னு சொன்னோம். அது எப்படி, அது முதல்ல எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல தவிர்க்கலாம். அதான் ஹேயம் துக்கம் அநாகதம். எதிர்காலத்தில் வருகின்ற துக்கத்தை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை தவிர்க்கவில்லை என்றால் சதி மூலே தத் விபாகோ ஜாதி ஆயுர்போகத்தை கொடுக்கும். அதனால துன்பத்தை நாம் தவிர்க்க வேண்டும். ஹேயம் துக்கம் அநாகதம். அநாகதம் மீன்ஸ் நத்திங் பட் ஃபியூச்சர், எதிர்காலத்தில். எதிர்காலத்தில் துக்கத்தை தவிர்க்க வேண்டும். இவ்வளவுதான். இப்ப இந்த துக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். திருஷ்டு திருஷ்யோ சையோஹோ ஏய ஏத்துஹு. திருஷ்டு திருஷ்யய அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. திருஷ்டி அப்படின்னு சொன்னா திருஷ்டா, திருஷ்யம். திருஷ்டா திருஷ்யம் 2 வார்த்தை இங்க பயன்படுது. இந்த 2ம் சம்யோகம் நடப்பதனால் இங்கே ஹேயத்திற்கு இது காரணமாக இருக்கிறது. துன்பத்திற்கு எது காரணம் என்றால் திருஷ்டா திருஷ்யத்தின் சம்யோகம். இப்ப நமக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும். திருஷ்டா என்றால் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை இங்க திருஷ்டா என்று சொல்கின்றோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் திருஷ்டா திருஷ்யம், இது கபில முனி சொல்லக்கூடிய சாங்கிய பிலாசபில புருஷா பிரகிருதி, பகவத்கீதையில சேத்ரம் சேத்ரண்யம், வேதாந்தத்துல ஆத்மா பரமாத்மா அல்லது ஆத்மா பிரம்மன், இப்படி ஜீவாத்மா பரமாத்மா இப்படிதான் சொல்லப்படுது. சோ ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கும் பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் விஷயங்கள் ஒண்ணுதான். இப்போ இதை நாம ஒரு கன்க்ளூடுக்கு வருவோம். சில பேர் கேள்வி கேட்போம், சிக்கிட்டோம். உடலில் உணர்ச்சிகள் ஏற்படுகிறது உண்மையான விஷயம், இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உடலில் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பமானது உடல் அனுபவிக்கிறதா அல்லது உயிர் அனுபவிக்கிறதா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். யாருக்காவது கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தால் கையை மட்டும் தூக்குங்க. ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, யாரும் கை தூக்கல, அதனால நானே பேர் சொல்லி கேட்க போறேன். ஓகே, நீங்க வெயிட் பண்ணலாம். பாக்கியலட்சுமி அம்மா வெயிட் பண்ணலாம். சேஷாத்ரியா,
ஏற்கனவே இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும், அதனால நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. நல்ல தம்பி ஐயா, சொல்லுங்க ஐயா. உடல் அனுபவிக்கிறதா உயிர் அனுபவிக்கிறதா? இரண்டும் அனுபவிக்கிறது. இரண்டும் அனுபவிக்கிறது. நீங்க போங்க, தப்பா சொல்றீங்க. சரி, நான் வேற யார்கிட்ட போயிட்டு வரேன். கங்காஜி, கங்கா மாதா, சொல்லுங்க சார். உடலில் இன்ப துன்பம் என்பதை உடல் அனுபவிக்கிறதா உயிர் அனுபவிக்கிறதா? சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உயிர் தான் சார். ஏன்னா உயிர் போச்சுன்னா உடம்புக்கு ஏதாவது ஆனா கூட அதுக்கு தெரியாது. ஓகே, கங்காஜி பொறுத்த வரைக்கும் கங்கா மாதா சொல்றாங்க உயிர் தான் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. சூப்பர். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணிடலாமா? ஓகே, லாக் பண்ணிடுவோம். மகேஸ்வரன் ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிரபா மாதா, உயிர் அனுபவிக்கும் சார். ஏன்னா ஆத்மா கண்டினியூவா அது உயிர் அனுபவிக்கிறதுக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கு. அப்புறம் ரெண்டும் அனுபவிக்கிறதுக்கு 1 ஓட்டு இருக்கு. அப்புறம் யாராவது உடல் பக்கம் சப்போர்ட் பண்றவங்க, உடல் தான் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது என்பதற்கு யாராவது ஒருத்தர் கூட இல்ல, இல்லையா? ஓகே, இப்போ உயிர்தான் துன்பத்தை அனுபவிக்கிறது என்றால், உடல் அனுபவிப்பதில்லை என்றால், ஒருவனை ஆபரேஷன் தியேட்டர்ல போட்டு சர்ஜரி பண்ண கொண்டு போய் போடுறோம். ஆபரேஷன் தியேட்டர்ல பெட்ல படுக்க வச்சாச்சு. அனசீசியன் வராரு. அனசீசியனுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. கங்கா மாதாவும் பிரபா மாதாவும் சொல்றாங்க, ஐயா உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ அனஸ்தெட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் என்றால் அனுபவிப்பது உயிர். இந்த உடலுக்குத்தான் ஆபரேஷன் நடக்க போகிறது. இந்த உடலில் நீங்க கத்திய போட்டு அறுக்கலாம். நோ நீட் அனஸ்தெட்டிக். ரைட்? ஆபரேஷன் பண்ணலாமா? கங்காஜி? இல்ல சார், பண்ண முடியாது. பண்ண முடியாது சார். ஓ, அப்ப ரிசல்ட்ல ஏதோ போச்சு. ஓகே, பிரபாஜி என்ன பண்ணலாம்? அனஸ்தெட்டிக் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? ஆனா ரமணர் வந்து அனஸ்தீசியா இல்லாம ரமணர் மகர்ஜிக்கெல்லாம் வரவே இல்லை. வாழ்க்கை வளமுடன். நான் நார்மலா ஆபரேஷன் தியேட்டர்ல நடக்கிற பேஷண்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல அனஸ்தீசியா இல்லாம நார்மல் பர்சனுக்கு முடியாது. அப்ப உடல் துன்பத்தை அனுபவிக்கிறது. ரைட்? ஆமா, உடல் அனுபவி. இப்ப நீங்க 2 பேரும் உங்க ரிசல்ட்ட மாத்திக்கிறீங்க இல்லையா? ரமணர் ரேஞ்சுக்கு சார் என்னால மாத்திக்கவும் முடியல, ஒத்துக்கவும் முடியல சார். ஒத்துக்க முடியல. சரி, சில பேரோட மனசுல இப்படி இருக்கு. சரி, நீங்க சொல்ற மாதிரி உடலுக்கு ஓட்டு போடலாமா உயிருக்கு ஓட்டு போடலாமா? இன்னொரு நிகழ்வை யோசனை பண்ணி பார்க்கலாம். ஒரு உடல்ல உயிர் பிரிந்து விட்டது. உடல் தான் துன்பத்தை அனுபவிக்கிறது என்றால், இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது என்றால், உடல் பிரிந்த பிறகு அந்த உடல் மட்டும் இருக்கிறது. உயிர் பிரிந்த பிறகு உடல் மட்டும் இருக்கிறது. உடலை மார்ச்சுவரியில வச்சு போஸ்ட்மார்டம் பண்ண போறாங்க. அதுக்கு அங்கேயும் அதே கத்தி வெட்டு குத்தெல்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் ஏதாவது பாடி போஸ்ட்மார்டம்ல இருந்து எழுந்து ஓடி எதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு கத்தி எதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. சோ அங்க உடல் தான் அனுபவிக்கிறது என்றால் அதற்கும் அங்கு பதில் இல்லை. ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தா இதற்கும் இங்கு பதில் இல்லை. உண்மையில் என்ன நிகழ்ந்தது என்றால், நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், நல்ல தம்பி ஐயா சொன்ன மாதிரிதான் ஆன்சர். உடலும் உயிரும் சேர்ந்திருக்கும் பொழுது மட்டும்தான் உணர்ச்சிகள் என்பதற்கு இடம் உண்டு. அப்போ இந்த புருஷாவாகிய இறைவனாகிய அல்லது திருஷ்டாவாகிய புருஷா திருஷ்டா சிவன் எது சொன்னாலும் சரி, ஓகே ரைட், அந்த பரமாத்மா அல்லது ஜீவாத்மா எப்படி இருந்தாலும் சரி, பரமாத்மா ஜீவாத்மா அது அத்வைதம் இன்னொரு நாள் பார்க்கலாம். உயிர்னு சொல்லக்கூடியது அல்ல ஆத்மான்னு சொல்லக்கூடியது அல்லது கடவுள்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒண்ணு நமக்குள்ளார இருக்கு. அதுவும் இந்த
ஜடப்பொருளாகிய இந்த உடலும் சேருகின்ற ஒரு சேர்க்கையினால்தான் நமக்கு உணர்ச்சிகள் உருவாகிறது. அதுதான் இங்கே ஹேத்து, காரணம். ஏன் ஒருவனுக்கு துன்பம் ஏற்படுகிறது என்பதற்கு திருஷ்டா திருஷ்யத்தின் சம்யோகம். இதுதான் ஆன்சர். இப்ப திருஷ்டாவுக்கு 2 சூத்திரம், திருஷ்யத்துக்கு 2 சூத்திரம், 4 சூத்திரத்துல புருஷ பிரகிருதி நமக்கும், அதாவது பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள், முதல் 6 பிரிச்சிருப்பாங்க. 6 அத்தியாயங்கள 3 பிரிச்சிருப்பாங்க. முதல் அத்தியாயம் ஜீவாத்மா பத்திய விளக்கம். இரண்டாவது 7 - 12 வரைக்கும் இரண்டாவது 6 அத்தியாயங்கள்ல பரமாத்மாவை பத்திய விளக்கம். 3வது அத்தியாயத்தில் இந்த ஜீவன் பரமாத்மா ஐக்கியத்தை பத்திய விளக்கம் கொடுக்கும். இந்த ஒட்டு மொத்த பகவத்கீதையினுடைய சாரத்தை 4 சூத்திரத்தில் மகரிஷி முடித்து விடுகிறார். சாங்கிய பிலாசபி எவாலுவேஷன் தியரியில 24 + 1 25 தத்துவங்களை இவர் 4 சூத்திரங்களை முடிச்சிடுறாரு. வேதாத்ரி மகரிஷியின் பிரபஞ்ச தன்மாற்றம், இந்த உலகத்தின் தோற்றம் மறைவு அனைத்தும் இங்கே ஒரே இதுல கொடுக்கப்படும். அப்பேற்பட்ட 4 சூத்திரங்களை நாம நாளைய வகுப்புல படிக்கலாம். இந்த திருஷ்டா திருஷ்யத்தின் சம்யோகம் புரிந்த பிறகுதான் ஏன் இவ்வாறு சம்யோகம் இருக்கிறது, இந்த சம்யோகத்திலிருந்து எப்பொழுது நமக்கு விடுதலை, அதுவே நமக்கு மோட்சம், அதற்கான உபாயம் என்ன என்பது, அஷ்டாங்க யோகம் என்பது யோகா என்ற ஒரு தத்துவத்துக்குள்ளாரியே இனிமேதான் என்ற ஆக போறோம். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்ம தயார் பண்ணப்படுத்தப்பட்டது. இப்பதான் ரீசன் கண்டுபிடிச்சு அதுக்குள்ளார போக போறோம். இப்படிதான் சூத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய ஈம நீம ஆசனாவே இனிமேல் தான் வரப்போகுது. இப்ப இதனுடைய 2 பேருடைய சேர்க்கை என்ன, இதுக்கான பலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லிதான் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போவாங்க. இவ்வாறாக ஒரு அற்புதமாக அமைக்கப்பட்ட பதஞ்சலி யோக சூத்திரத்தை பயிலுவதற்காக வருகை புரிந்திருக்கும் அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.